வணக்கம். நான் ஆதித்யா ஹெல்த் சென்டர் அவினாஷியிலிருந்து டாக்டர் அருண்குமார் ராஜேந்திரன் பேசுகிறேங்க. நான் இப்போ ஹோமியோபதி எப்படி கண்டுபிடிச்சுன்ற வீடியோஸ்லாம் ஏற்கனவே போட்டுட்டேன். என்னுடைய இதை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஹோமியோபதி மட்டும்தான் இந்த உலகத்திலேயே பிரின்சிபிள்ஸ், அதாவது கோட்பாடுகளின் அடிப்படையில் வைத்தியம் பார்க்கப்படுது. எந்த இதுக்குமே கோட்பாடுகள் அற்ற வைத்திய முறை தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. டாக்டர் சாமுவேல் ஹனிமன் என்ன சொல்கிறாருன்னா, தெளிவாக சொல்கிறாரு, ஒரு 8 விதிகளுக்கு உட்பட்டு தான் நீங்கள் வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னு. அதில் முதல் விதி லா ஆஃப் சிமிலிமம், ரெண்டாவது லா ஆஃப் சிம்ப்ளெக்ஸ், மூணாவது லா ஆஃப் மினிமம் டோஸ். இந்த 3 இது என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ஒத்ததை குணமாக்கும் அப்படின்றது தான் ஹோமியோபதி தத்துவத்தின் முதல் அடிநாதம். எது முள்ளால் எடுக்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு. இது கலோக்கியலாக சொல்லணும்னா. ரெண்டாவது சிம்பிள் டோஸ் தான் கொடுக்கணும். நிறைய டோஸ் கொடுக்கக்கூடாது. அட் அ டைம் நிறைய மருந்துகளை பயன்படுத்தக்கூடாது. சிம்பிளான மருந்து, மனிதனுக்கு தேவையான எதிர்ப்பாற்றலை வேலை செய்ய வைக்கிற சிம்பிளான மெடிசின்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். அது மினிமம் டோஸில் கொடுக்கணும் அப்படின்னு மூணாவது சொல்கிறாரு. மூணாவது என்னென்னா, ரொம்ப மினிமமாக இருக்கணும். அட் அ டைம் கம்மியான டோஸு, ரொம்ப சிம்பிளாக அவங்க சாப்பிட்ற மாதிரி மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்னு விதிகள் இருக்குங்க. அடுத்து ஒரு 5 டாக்ட்ரின் சொல்கிறாரு. டாக்ட்ரின்னா அதுவும் விதிகள் தான். டாக்ட்ரின் ஆஃப் ட்ரக் ப்ரூவிங். டாக்ட்ரின் ஆஃப் ட்ரக் ப்ரூவிங்னா என்னென்னா, ஏற்கனவே இந்த ஒரு மருந்தை நல்லா இருக்கிற ஹியூமன் பீயிங்கிட்ட கொடுத்து பார்த்து அவருக்கு வர்ற அறிகுறிகளை கணக்கில் எடுத்துட்டு அந்த இதை இப்போது நம்ம சமீபமாக ஏதாவது ஒரு நோயாளியை நம்ம பார்க்குறோம்னா, துயரரை நம்ம பார்க்குறோம்னா, இந்த நோய்க்குறிகள்லாம் அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த மருந்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஹனிமன் சொல்கிறாருங்க. அடுத்து ட்ரக் டைனமைசேஷன்றாரு. டைனமைசேஷன்னா எதையுமே ஆற்றல் வடிவில் தான் கொடுக்கணும், எதையுமே க்ரூட் ஃபார்மாக கொடுக்கக்கூடாது, பொட்டன்டைஸ் பண்ணி தான் கொடுக்கணும். எந்த ஒரு மருந்தையுமே, பிளான்ட் சோர்ஸாக இருந்தாலும் சரி, அனிமல் சோர்ஸாக இருந்தாலும் சரி, மினரல் சோர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே பொட்டன்டைஸ் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்னு ஹனிமன் சொல்கிறாருங்க. அடுத்து டாக்ட்ரின் ஆஃப் வைட்டல் ஃபோர்ஸ். அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எந்தெந்த இடத்துலலாம் உயிராற்றல் ஆர் இம்யூன் பவர் கம்மியாகுதோ அந்தந்த இடத்துல நோய் வருமாமா, அந்த இடத்துல நம்ம வைட்டல் ஃபோர்ஸை மட்டும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி, ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி, ரெஸ்டோர் பண்ணுற மாதிரி, ஹெல்த்தை மீட் எடுக்கிற மாதிரி மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்றாரு. டாக்ட்ரின் ஆஃப் கிரானிக் டிசீஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், அக்யூட் டிசீஸ்னு ஒன்று இருக்குது, கிரானிக் டிசீஸ்ன்னு இருக்குது. எங்கள் ஹோமியோ மருத்துவத்தில் கிரானிக் டிசீஸ் தான் ரொம்ப நல்லா சரி பண்ண முடியும். சேஃபர் கேன்சர், ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், கிட்னி ஃபெயிலியர், இது எல்லாமே கம்ப்ளீட் க்யூருங்க. ஹோமியோபதி மருத்துவத்தையும் நிப்பாட்டிடலாம். மருந்து இல்லாமல் வாழ வைக்கிறதுக்கு நல்ல பிரின்சிபிள்ஸ், கோட்பாடுகளின் அடிப்படையில் நல்ல மருந்துகள் இருக்குங்க. டாக்ட்ரின் ஆஃப் வைட்டல் ஃபோர்ஸ் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி அவர் கிரானிக் டிசீஸையும் அதில் கணக்கில் கொள்ளணும்னு சொல்கிறாரு. டாக்ட்ரின் ஆஃப் இண்டிவிஜுவலைசேஷன். இண்டிவிஜுவலைசேஷன்னா ஒவ்வொரு நோயாளிக்கும், ஒவ்வொரு துயரருக்கும் தனித்தன்மையான ஒரு இண்டிவிஜுவலைசேஷன்னா தனித்துவமான நோய்க்குறிகள் இருக்கும். அதை கணக்கில் எடுத்துகிட்டு தான் நம்ம மருந்து கொடுத்தா அவருக்கு முற்றிலும் குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காமன் சிம்டம்ஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டிபின்னா நைட்டு ஈவினிங் ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இருக்கும், நல்ல இருமல், சளி, மூச்சு விடுதல் சிரமம், இதெல்லாம் இருக்கும். ஒரு சிலருக்கு அன்காமனாக இருக்கும், அவங்களுக்கு டிபி இருக்கும். ஆனால் அன்காமனாக இருக்கிற சிம்டம்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அவருடைய தனித்துவமான குறிகள், நீங்கள் நோய்க்கு மருந்து கொடுக்கக்கூடாது, நோயுற்ற மனிதனுக்கு மருந்து கொடுக்கணும். அவனுடைய தனித்துவமான நோய் குறிகளுக்கு மருந்து கொடுத்தால் குணம் நிச்சயம் அப்படின்னு ஹோமியோபதி கோட்பாடுகள் இத்தனை இது இருக்குங்க. அதனால் தைரியமாக இந்த இதுக்கு நோயை முற்றிலும் குணமாக்க ஹோமியோபதி சிகிச்சையை நாட நான் விரும்பி கேட்டுக்கிறேன். வணக்கம்.